நானும் காசிமாபுரி ஆண்டு வரக்கூடியவர் நானும் காலகண்ட ஐயர். ஓ நீ மயிரா? ஏய் ஐயரு. ஓ நீங்க மயிர்வாய். சாரி இப்படி வந்திருக்கிறாய். இப்ப எதுக்கு வந்து பெருசா மூட்டுக்குது கோத்து மூட்டியா? இது பணம் மூட்டை மூட்டையா? இதெல்லாம் சோறு மாதிரி கண்டுக்கு. ஏய் ரொம்ப தாயாளி மகனே, பணத்தை போய் எதுக்கிட்டு பாருப்பா? உனத்தே இல்லது, இதெல்லாம் மருந்து. ஓ பணம்? ஆமா பணம் கிடையாது. பணம் அல்ல பருத்தி விடவும் இதுவா? இதெல்லாம் வேலைக்கு நமக்கு எனக்கோ 60 ஆகி விட்டது. வயசாகி விடுது. என் மனைக்கும் 60 ஆகி விடுது. பொண்டாட்டிக்கு வயசாகி போடுது. அதனால வீட்டு வேலைக்கு ஆளு வேணும். அது ஒரு வேலைக்கு ஒரு பொம்பளை செய்யறது. ஆமா இவன் வயசாகி போச்சு. அது ரைட்டு பார்த்து வரமா ஏன்னா வருவாங்களான்னு பாக்குறேன். எங்களுக்கு வயசாக போயிட்டு இப்ப உனக்கு ஆள் வேணுமா? ஆளு வேணும். 3-4 ஆளுக்கு இங்கேயே நாலு பேர் 4 ஆளுக்கு இருக்குது. 4 ஆளுக்கு முக்கியமான ஆளு சின்ன பிள்ளைங்களே எல்லாம் எங்கன்னு கேக்குறியா? பாரு 4 பேர் வயசாங்க. தேவி காலி கறிங்களா? ஐயனே பெரும் பெரும் சொல்லை வாயாறு சொல்லி தாய் அறிவித்துக் கொடு என்று சொல்வார்கள். ஆனால் என்னுடைய மனைவியை விலைக்கிராயமாக விற்கின்றேன். உண்மைதான். அதுக்கு ஆள் வேணும்னு கேக்குறீங்க? உண்மைதான். அதான் பாக்கிற போது ஒரு ஆள் இருக்குதா தொட்டு வந்துருங்க. அப்படியா? மயிரா நீ மயிரா ஐரே நீ சொன்ன மாதிரி ஒரு பொங்கல் படம் ஒரு பொம்பளுக்குது விக்கிறாங்களா? வாங்கிறாங்க. உன்கிட்ட பணம் இருக்குதா? ஏகாப்பாட்டு கூட்டின்னு வாட்டா கூட்டிட்டு வந்து நாம தாங்க போகணும். இடத்துல யாழம் கோடுறாங்க. அந்த நாம ஏறி எடுக்கணும். அவங்க போய் எல்லாம் ஏறுதுல யாழத்துல ஏறணும். நான் பொம்பளை மேல ஏறது போயிருந்தேன் பாக்குறியா? அந்த இடத்துக்கு போகணுமா? பொம்பளுக்கு பாரு. வயசு பொண்ணு இருக்குது. அரியா போல போய் வேலை செய்ய மாட்டாது. அவங்களால வேலை செய்யும் தெம்புக்குது அவனுக்கு. அது கட்ட கூதிய மகனே வீட்டு வேலைடாங்க. கம்மனாட்டி போயா வீட்டு வேலையா? அம்மாடா போயா வேலை செய்யாது. கிளவில குடும்பம் வேலை செய்வாங்களா? அரைத்திட்டு முக்காத்திட்டு இந்த போதட்ட போயா கிளவில 7 பேர் நீ மாப்பிள்ளை போயா. இது அரியா போல போயா வேலை செய்ய தெரியாது போயா. உனக்கு வேணுமாடாவா? வேணும் தான் போயா. அரியா போல போயா அவங்க நல்லா சீக்கிரம் வேலை செய்வாங்க. எப்படி போயா செய்வாங்க? ஓடி போயிடுவாங்க. அது அப்படியே போவாங்க. நீக்கிறல பாத்துக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் போய் நானும் வயசாகி போய் மூலையில காடுக்கிறோம் போயா. உன் மீறா கீழே ஆடுற கடை போட அவங்க எல்லாம் பாத்துக்கிறாங்க. வீட்டு வேலை செய்ய அந்த மாதிரி ஆள் வேணும். சரி ஆகட்டும். எவ்வளோன்னு கேளுடா போய்யா. எப்படி அப்படி தருது ஐயா? எவ்வளவு எல்லாரும் சொல்லி கேட்கறாங்க. சொல்றாங்க ஐயனே
வட்டு பாறை ஆமாம் மதுகுண்டு யானை யானை ஆணி மீதிலே ஆகார பொருளை ஏற்றி ஆய் அவன் கையிலே வெள்ளிக்கவனை கொடுத்தால் கொடுத்தால் அவன் எவளையை உயர்ந்து எரிகின்றானோ ஆய் ஆனால் அவளது எரிகில் வேண்டும் வேணாம், வேணாம், வேணாம். அது எடுத்து வாங்க. அது அது எடுத்து போன் செய்து, எடுத்து பணம் செய்து. ஏய், மயிரா இது ஓட்ட வச்சு போயிடுவாங்க பார்த்து நின்றுக்கோ கவாரி சொல்லுங்க சொல்லிட்டு வரணுங்களா தெரிவிங்கள் அதனால பாய்க்கிற போது எப்படி சொல்றாங்கன்னா ஒரு வட்ட பாய்மல் நின்று ஒரு ஆங்கார புருஷனை கொண்டு வெள்ளி கவுண்டர் இருக்கு பத்தியா அதை சொல்லிட்டு அடித்தால் எவ்வளவு உயரம் போய் வரதோ அவ்வளவு பொன் பொருள் வேணுமா ஐயோ போயிட்டப்பா இல்ல போயிட்டியா நான் போய் அப்படி இன்னும் போலியா ஐயோ என்னடா புயா இப்படி பேசிய காலத்துல புயா என்னடா போயிட்டுனா என்னடா புயா போன புயா என் பச்சை நெஞ்சிலே வந்து படமடி ஐயனே அப்பா பத்தினியே விலைமதிக்க பணமதும் இல்லை விட்டா என்னுடைய உத்திமையை விலைமதிக்க இந்த உலகத்திலே ஒருவரும் இல்லாவிட்டா இப்பவே நான் சென்று ஆனால் அடுத்த வீதியிலே இடமாக சென்று நான் விலை கோரி வருகிறேன் அப்படியே வேண்டாம் வேண்டாம் மயிரா வீணா ஆள் போயிடுது சோறு சுண்ணி மூணாப்பா சோறு கூட ஆகி போட மாட்டாங்க உங்களுக்கு ஆகங்க வேலை பூஜை மகனே அவங்கள கேட்டு அவங்கள வச்சுக்கிறாங்க சொல்லுடா பையா கொத்தரியா பண்ண கொத்தரியா கொடுத்துடுற பையா ஐயா அவங்க எவ்வளவு நாள் கொடுத்துறாங்களோ ஆள் வேணுமோ எக்ரிமெண்ட் எழுதணுமோ ஐயனி ஆய் வாயார சொல்ல சொல்லி ஆமாம் ஆனால் தாங்கள் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் என் மீதிலே நம்பிக்கையில்லை யாரும் ஒரு நம்ப முடியல இப்பெல்லாம் ஆய் ஆனால் எகிரிவிட்டு பத்திரம் எழுதி கொடுத்தால் ஆமாம் ஆனால் பணம் கொடுக்கிறேன் என்று தெரிவிக்கின்றீர்கள் அப்படி ஆமாம் ஆனால் நான் எகிரிவிட்டு பத்திரம் விளக்கிறதாக எடுத்து கொடுக்கின்றேன் ஆமாம் ஆகட்டுங்க அப்படி தூக்கி இருக்கிறோம் சரி ஆனா ஆட்சி சொல்லுவாங்க குரு சாட்சி சந்திரபதியே விஸ்வாமித்திரன் கடனைக்காக காலகண்டை ஏறிக்கு ஐயனி சொல்லுங்க ஐயா இந்த நாள் இருந்தோம் ஆமாம் என்னுடைய தேவி சந்திரமதி ஆய் தங்களுக்கு அடிமை இதோ உங்களுக்கு அடிமை பத்திரம் பெற்றுக் கொள்ளுங்கள் வாங்க அம்மா பூஜை வாங்க அப்படி வாய் பச்சு வாய்க்கு மாதிரி சொல்லிட்டுல இது கூட பஞ்சு கூட கூச்சி மகனே ஏன் கோபா தொப்பத்து கூதியாடா வாக்கா பணத்தை கூட்டு போட்டா எப்படா ஒண்ணுமே தெரியாதா இப்போ பாரு கையெழுத்து போட்டு கொடுத்துக்கிறாங்க இப்ப கொடுத்தனா அனுப்பிச்சுட்டுவாங்க எக்ரிமெண்ட் இருக்குது இப்ப நீ எப்படி நம்பர் நீ எப்படி நம்பர் இப்ப நீ எப்ப வாஜார இப்ப என் கை அவர் நம்ப மாட்டேன்னாக்கா இந்த பத்தத்தை கொடுத்து ஓதாச்சு போயிட்டாக்கா கண கூதிய பையனே மூட்டை கொடுக்குறா மூட்டை இங்க கூட நான் கொடுத்துறேன் எடுத்து ஓதாச்சு போட்டு போட்டுக்கா பாத்திரம் அங்கிட்டு இருக்குது என்ன பாத்திரம் உனக்கு பாத்திரத்தை முத கூடாரா அது பூஜை மகனே இது கூட அந்த கை வாங்கிக்கோ ಅದ ಕುದಿಯ ಮಗನೇ ಬತ್ತದ ಕುರ್ರ ಫಸ್ಟ್ ಯಾನ ಕುದಿಯ ಮಗನೇ ಕುರ್ರ ಕೈಯಿದ ஐயா
அதனால ஐயனே தருக பண்ணனே இதோ தன் விஸ்வாபுத்திரனுக்கு சேர வேண்டிய விரியத்தை இதோ உன்னுடன் ஆனால் பதனமுடனே ஒப்படைக்கின்றேன். ஆனால் எடுத்து செல். சென்று வாருங்கள் சுவாமி, சென்று வாருங்கள். ஐயோ மன்னா, ஐயோ சாமி, ஐயா என்னை அனுப்பி கொண்டு எஜமானு, இதோ என் மாலையிட்ட நாள் முதலாக என் மன்னரை விட்டு பிரிந்தது கிடையாது. அதனால இதோ என் கணவரிடத்திலே சில வார்த்தை பேசிவிட்டு வருகிறேன் சுவாமி. சொல்லி போட்டு ஓடி போயிடலாம் பாக்குறது சாமி. ஒரு வார்த்தை பேசிட்டு வருகிறேன் சாமி. அப்படியெல்லாம் ஓட முடியாது, ஓட முடியாது. போயிட்டு வர சாமி. அப்படியே பாய்ச்சிட்டு வா. மாலையிட்ட நாள் முதலும் மன்னர் விட்டு பிரிந்தது கிடையாது. கூரையிட்ட நாள் முதலும் கொண்டர் விட்டு பிரிந்தது கிடையாது. நாளையிலே நம்மளுடைய விதிவாசம் உன்னை விட்டு பெரிய காலம் ஆகிவிட்டது மன்னா. மன்னா இன்னொரு நாளைக்கு வாங்காத கடனுக்காக தன்னை வித்து கடனை கட்டும்படி ஆயிட்டது மன்னா. அதனால இதோ அடிமை கொண்டு எஜமான் விட மாட்டாரு. நீனும் தன்னுடைய மகனாக விளக்கக்கூடிய லோகிதாசனும் பத்திரமாக இருக்கிறான். அடே சந்தை, நான் போய் வருகின்றேன் மன்னா. மாடு வாங்கணும், மாடு கண்ணு பண்ணி விட்டுட்டு போவானடா. புல்லாண்டு தன்னுடைய மகன் அந்த புல்லாண்டு இப்ப என்கிட்ட சொல்றப்ப மகன மாடு வாங்கிட்டு கண்குட்டி எங்கடா அப்பையா? யாரு பார்க்கும்போது மாடு வாங்கிட்டு கோயம்புறதுக்கு பால் கண்டு 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 வேலைக்கும் துப்பாத்த குதிய மகன கண்ணு பால் கண்ணு குதிய மகன் கண்குட்டி யாரா விட்டு போட்டு போவாங்க. குதி விலை கொடுக்க முடியாது, கண்டுக்கு சேர்த்து கொடுத்துக்கிறேன்ற. ஆமா சரி கூட்டு போ. தன்னுடைய மனைவியைதான் விளக்கிலாயமாக உன்னுடன் விட்டு விட்டேன். ஆனால் தன்னுடைய மகனை விற்கவில்லை. ஐயனே, ஆனால் இதுன்னு சொன்னால் ஆனால் ஒரு பொய்யாகிவிடும். ஆனால் இருந்தாலும் இதோ தன்னுடைய மகனும் ஆனால் தங்களுக்கே அடிமையாகட்டும். தேவி என்ன பேசலாம்? பதிலமுடனே
மகனே லோகிதாசா, தந்தையே தன்னுடைய தாயிடமே பதிலுடனே சென்று வார். தேவி மன்னா புறப்படுங்கள். அடுத்து சாமி மகனே ஆகட்டும், போய் வாருங்கள். சென்று வருகிறேன் தந்தை. அம்மா சொல்லி கூட்டுப்பா கையில போய் ஓய்க்கிறா குட் மார்னிங். ஓ குட். ஐயனே தெரிவிக்கின்றேன். பேச்சு மறுபடியும் பேச்சு இவரே பார்த்து ஐயனே விஸ்வாமித்திரனுக்கு சேர வேண்டிய விதிகளை கொட்டிவிட்டால் நான் உன்னுடனே 48 நாளாக சுற்றிக் கொண்டிருந்தேன். எனக்கு தருகு பணம் தருவேனே, தருகிறாயா இல்லை என்று தெரிவிக்கின்றான். ஐயனே கொடுத்தால் கொடுத்து விடு, கொடுக்கல இல்லை என்று சொல்லி. ஆனால் 48 நாளாகி உள்ள 2 நாள் நான் இருக்கின்றது. ஆனால் உனக்கும் தருகு பணம் தருகிறேன். அப்படியா? உண்மைதான். நான் பாதி